உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பொருளை பார்க்க போகிறது, நம்மளுடைய பாஜக கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நேரில் பார்த்து பல்வேறு தலைவர்களை பார்த்து நம்ம கடிதங்கள் கொடுத்துருக்கோம், அப்பாயின்மெண்ட்ஸை கேட்டோம். அதில் முக்கியமாக சில தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் நம்ம சரியாக பேசியிருந்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. இப்போது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கார், அவர்கிட்ட பேசி அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா விரைவில் அவர் அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்படுவார். இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நிறுத்தப்பட்டுட்டா இந்த இபிஎஸ் தலைமையில் ஆட்டம் போடுறாங்க நிறைய பேர், அது எல்லாருடைய கொட்டமும் அடக்கப்படும். இபிஎஸ் அவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அவர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கார். அண்மையில் அவருடைய கட்சியில் உள்ள மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே அதிருப்தியை கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே, என்டிஏ கூட்டணிக்குள்ளே. அதாவது பாஜக ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கால் நுழைய முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னதாக பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களில் நியூஸ் வருது. குறிப்பாக சன் நியூஸு வெளியிட்டிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே அப்படி ஒரு கருத்து சொன்னவர் தான். முஸ்லீம் மக்களாக வராதுன்னு சொன்னார். அதை மறுபடியும் வேணும்னே இவங்க பாஜக அதிமுக கூட்டணி உடைக்கிறதுக்காக திமுக சதி பண்ணுறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அது வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இருந்தாலும் எப்போவுமே நான் எடப்பாடி அவர்களை அந்தளவுக்கு நம்ப மாட்டேன். இருந்தாலும் எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும், அவர் தோக்கடிக்கணும்னா சில பேர் சமயோஜித புத்தியோடு நடந்துக்கணும், நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு பிஜேபி கிங் மேக்கராகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிறப்பு அரசியல் ஆலோசகராகவும் நான் செயல்பட்டுருக்கேன். எனக்கு அவங்க ஒத்துழைப்பு நம்ம கட்சியிலும் சரி, பல்வேறு கட்சி தலைவர்கள் நான் சந்திக்கும் போதும் சரி, அந்த தலைவர்களும் என்னுடைய ஆலோசனையை கேட்குறதுக்கு செவி சாய்க்கணும். நீங்கள் செவி சாய்ச்சி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களை நான் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக நான் உருவாக்கி நம்ம வெற்றி கனியை நம்ம பறிக்க முடியும். அப்போ எடப்பாடி அவர்களை நம்ம கார்னர் பண்ண முடியும். இல்லைனா இதை நம்ம சாத்தியம் இல்லாமல் போயிடும். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. ஏன்னா நீங்கள் தான் தலைவர்களாக உங்களை தான் முன்னிறுத்த போகிறோம். அப்போ நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு தரணும். நான் யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்க யார்கிட்டையாவது. அதனால் எடப்பாடி அவர்களை நான் முழுசாக நான் நம்ப மாட்டேன். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்பலாம், வேறு வழி இல்லைன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அது நான் ஏற்கனவே கொடுத்திருந்த ஆய்வுக்கொற்றையின் அடிப்படையில், அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அது ஒரு சாய்ஸை நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் முழுசாக எடப்பாடி அவர்களை நம்பலை. ஆனால் அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட்டும் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த தலைவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா அவர் நான் சிஎம்மாக மோடி அவர்கள்கிட்ட நான் அனௌன்ஸ் பண்ணி மோடி அவர்கள் மூலமாக வெளிப்படையாக அவர் தான் நம்ம கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் அறிவிச்சிருவேன். ஸோ அது நம்ம கூட்டணிக்குள்ளே யாரெல்லாம் அக்கமடேட் பண்ண போகிறோம், எத்தனை சீட்டு அப்படின்றதெல்லாம் ஒரே நாளில் ஃபைனல்ஸ் பண்ணுருவேன். அது ரொம்ப சிம்பிளான எனக்கு வேலை. அந்த தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் தரல. அவருடைய பிஏ கிட்ட பேசியிருக்கோம். அவர் அப்பாயின்மெண்ட் தரதா சொல்லியிருக்காரு. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனேயே இந்த கூட்டணியோட கணக்குகள் அத்தனையும் மாறிடும். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை வெளிப்படையாக மோடி அவர்கள் அறிவிச்சிடுவார், அமித்ஷா அவர்களும் அறிவிப்பாங்கன்றதை இந்த பதிவு நான் தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். அது யார் அந்த தலைவர், அது அப்படி என்ன பண்ண போகிறேன், அது என்கிட்ட என்ன வியூகம் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் மோடி அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். மற்ற யார்கிட்ட நான் சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா சொல்லி உங்கள்கிட்ட பிரயோஜனம் இல்லை. மரியாதைக்குரிய நம்ம அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர் திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி அமைச்சர் சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம திமுக பாருங்கள் வந்திருந்தோம் இல்லையா, அதனால் அந்த பழக்கம் வருது. மற்றபடி அது இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்முடைய பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய கேசவ விநாயகஜி அவர்களுக்கு நான் கடிதம் கொடுத்துருக்கேன். அவரை நேரில் சந்தித்து அந்த ஒத்துழைப்பும் கேட்கணும். இதுக்கு நடுவில் தேசிய தலைவரையும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுக்கு அப்புறம் பண்ணலாமன்றதுக்காக கொஞ்சம் டைம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் அமைப்பு செயலாளர்கிட்ட பேசி அந்த முக்கியமான தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் விரைவில் கிடைக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் நான் வேலை செய்வேன். நமக்கு கூட்டணி அமைஞ்சே ஆகணும், நம்ம தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சே ஆகணும், நம்ம ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அந்த நல்லெண்ணம் தான் எனக்கு. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ரத்தையோடு வேலை செய்கிறேன். ஸோ அதனால் இங்கே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது. செந்தில்குமார் என்ன பண்ணுறாரு, ஏன் இவர் செய்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. நான் அந்த விஷயம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிப்பார், அமித்ஷா அவர்கள் மூலமாக. இதுதான் இங்கே நடைமுறை. அதனால் நான் முன்னெடுத்து அது அதிகாரப்பூர்வம் வரும்.
அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.